தன்னோட கணவர் மற்றும் மாமியாரால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அவங்களுக்கு 1 வருட சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. காலங்காலமா பெண்கள் திருமண வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. ஃபேமிலியில இருந்து யாராவது டார்ச்சர் பண்றது, டவுரி ப்ரெஷர், மென்டல் ஆர் பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இப்படி நிறைய இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத பெண்களுக்கு முன்னுதாரணமா இப்போ ஒரு வழக்க பத்தி பார்க்கலாம். இந்திய சட்டத்துல செக்ஷன் 498A ஐபிசி, அதாவது cruelty பை ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். நாமக்கல் மாவட்டத்துல ஒரு பொண்ணு அவங்க மாமியார் மற்றும் கணவரால துன்புறுத்தப்பட்டதா கூறி 2017ல ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை அடிப்படையா வச்சு போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. அந்த விசாரணையில அந்த பொண்ணு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கணவரை வச்சு அவங்க மாமியார் வெளியேற சொன்னதாவும், அபார்ஷன் பில்ஸ் கொடுத்து டார்ச்சர் பண்ணதாவும், அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வெளியேற்றினதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு ராசிபுரம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அங்க ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, செக்ஷன் 498A ஐபிசி படி இவங்க 2 பேரையும் குற்றவாளிகளை அறிவிச்சு ஒவ்வொருத்தருக்கும் 1 வருட சிறை தண்டனையும் ரூபாய் 1000 அபராதமும் வழங்கியிருக்கு. குற்றவாளிகள் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்க குற்றவியல் மறு ஆய்வு வழக்கா தாக்கல் செஞ்சாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்துட்டு இருந்தப்போ கணவர் சைட்ல இருந்து ரூபாய் 5 லட்சம் தந்து சமாதானம் பேசுறதா முடிவு செஞ்சாங்க. ஆனா இதை மனைவி ஒத்துக்கல. இதனால மனைவியின் சாட்சியங்களை நம்ப தகுந்ததா கருதி கணவர் சைட்ல இருந்து எந்தவித சாட்சியங்களும் தராததுனால இந்த வழக்க நிராகரிச்சது. 1860ல 498A இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 2023ல பாரதிய நியாய சங்கீதா 85 மாறுச்சு. 2017ல இந்த வழக்கோட ஸ்டார்டிங் 498A ஐபிசி அப்படின்ற சட்டத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. நவீன கால சூழலுக்கு ஏற்ப இந்த தீர்ப்போட முடிவுல 85 BNS மாற்றம் செய்யப்பட்டது. இதோட பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஒரு கல்யாணம் தவறா போனாலும் சட்டம் தவறாகாது. உங்களுக்காக தான் இருக்கு சட்டம், தெரிஞ்சுக்கோங்க.